உங்களுக்கு இருக்க பெயின் குட் பெயினாகவும் இருக்கலாம், பேட் பெயினாகவும் இருக்கலாம். குட் பெயின் அதாவது நாசிசெப்டிவ் பெயின். நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுல இருந்து உணரக்கூடிய பெயின் தான் நாசிசெப்டிவ் பெயின். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது கட் இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்ல சுட்டுக்கிட்டோம், இல்லைன்னா ஏதாவது லோக்கல் இன்ஃப்ளமேஷன் லைக் ஆர்த்ரைட்டிஸ், இல்லைன்னா நம்ம உடம்புல நம்ம ஆர்கன்ஸ்ல இருந்து வர இஷ்யூஸ், அதுல இருந்து சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போய் அந்த நம்ம பெயினை பர்சீவ் பண்றதுனால தான் அங்க பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ன்றதே நமக்கு தெரியுது. ஸோ திஸ் டைப் ஆஃப் நாசிசெப்டிவ் பெயின் நமக்கு ப்ரொடெக்டிவாகவும் ரொம்ப எசென்ஷியலாகவும் இருக்குது. நமக்கு நல்லது மட்டுமே பண்றதுனால this is a good pain. பேட் பெயின், நாசிபிளாஸ்டிக் பெயின். அதாவது உங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் நம்ம பிரெயினே அப்நார்மலா பெயினை பர்சீவ் பண்றது தான் நாசிபிளாஸ்டிக் பெயின். ஃபார் எக்ஸாம்பிள், முக்காவாசி கிரானிக் பெயின், அதாவது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய லோ பேக் பெயின், இல்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கழுத்து வலி, தலைவலியோ, அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைனாலுமே, இல்ல ஆல்ரெடி இருந்த ப்ராப்ளம் சரியாகிட்டாலும் நம்ம பிரெயின் பாஸ் மெமரிஸை வச்சு மால் ஃபங்க்ஷன்ல பர்சீவ் பண்ணக்கூடிய பெயின் தான் நாசிபிளாஸ்டிக் பெயின். இந்த பெயினால நமக்கு எந்த ஃபங்க்ஷன்ஸும் இல்லை, எந்த நன்மையும் இல்லாததுனால திஸ் இஸ் யுவர் பேட் பெயின். உங்க பெயின் குட் பெயினா பேட் பெயினா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.